பட்டளந்த என்பது 1988 89 ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து கொண்டு சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதற்கான ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அந்த அறிக்கை இவ்வளவு காலமும் கிடப்பிலே இருந்து இப்பொழுது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வழங்கிய பேட்டிக்கு பிற்பாடு இந்த பட்டளந்த அறிக்கை வெளியிலே வந்திருக்கிறது. நான் அடிக்கடி இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். கதிர்காமத் அழகி மனம்பேரியை சொந்த சகோதரர்களான இராணுவத்தினரே நிர்வாணமாக்கி படுகொலை செய்தார்கள் என்பது உலக வரலாற்றிலே மிக கேவலமான ஒரு பதிவு. அவ்வாறான இந்த நாட்டிலே அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல தமிழ் தேசிய இனம் சார்ந்து இசைப்பிரியா, கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு பின்பால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால். அவர்களுக்கான நீதி விசாரணைகளையும் நாங்கள் பல இடங்களிலே கோருகிறோம். தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை. ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது 80 வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 4,20,000க்கும் மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள். ஆனால் 70,000 பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் 70,000 பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள். 4,20,000 பேர் இருந்த பொழுது 70,000 பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள்? நீங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டு 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஏன் விசாரணை செய்ய நீங்கள் தயங்குகிறீர்கள்? அதே போல நாகர்கோயிலே கொல்லப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலைகளை விசாரிக்க ஏன் தயங்குகிறீர்கள்? மண்டதீவிலே கொல்லப்பட்ட மக்களை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க தவறுகிறீர்கள்? குமுதினி படகிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? குருநகர் கடலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? கொக்கட்டி சோலையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? வாகரையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? திருகோணமலையில், நெடுங்கேணி, ஒலுமடுவிலே, அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் கொத்து கொத்தாக பல இடங்களில் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம். இப்பொழுது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் செம்மணி இடுகாட்டிலே சுடலையிலே மனித எச்சங்கள், மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன. அதற்கான நீதி இன்னும் வெளிவரவில்லை. அண்மை காலங்களிலே 2 ஆண்டுகளுக்குள் குமுளமுனை, முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியிலே வீதியை அகலிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள், இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடயவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். வரிப்புலி சூருடைகளோடு, பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும், பெண்புலிகளுடைய இலக்க தகடுகளோடும் அவை அந்த குமுளமுனை புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடயவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன. எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு குமுளமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய இரத்தம் எவ்வளவு உறையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. பட்டளந்த மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வதை முகாம். இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள், திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது, குமுளமுனியை கிண்டினால் எலும்புக்கூடு வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகளைத்தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது. அதனால்தான் நான் குறிப்பிடுகிறேன், நாங்கள் பாதிக்கப்பட்டவர், நாங்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்ட ஒரு தனி தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக நாங்கள் கேட்பது நீதி. இந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும்.